மலம் கழிக்கும் போது தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டால் என்ன செய்வது? உடலில் உள்ள பிற நோய்களுக்கு மாத்திரை மருந்து உட்கொள்வதால் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டா? யூஸ்வலாக தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், டயட்டை கொஞ்சம் மாற்றுவோம், யூஸ்வலாக செட்டில் ஆகிடும். 4-6 வாரத்துக்கு மேலே இந்த சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்தாக்கா டெஃபினட்டாக இதெல்லாம் சீரியஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் டெஃபினட்டாக போய் ஒரு டாக்டரை இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து இந்தியன் டாய்லெட்டில் ஏன் இந்தியன் டாய்லெட் பெட்டர்னு சொல்கிறாங்கனாக்கா, நம்ம அந்த உட்கார்ற பொசிஷனில் ரெக்டம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும், அதனால் ஃப்ரீயாக போகுது. அதனால் தெர் இஸ் சம் ஒர்க் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும்போது கூட ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு அது மேலே உங்களுடைய பாதங்களை வச்சிங்கனாக்கா அந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்துடும், நார்மலாக நம்ம இந்தியன் டாய்லெட் போகிற மாதிரி. ஸோ அதுக்குன்னு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் விற்கிறாங்க கமர்ஷியலாக. இந்தியாவில் அவ்வளோ பாப்புலர் கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் கழியிறது, மலம் சரியாக போகாதுனாக்கா டெஃபினட்டாக வந்து புற்றுநோய் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஸ்க்ரீனிங் பண்ணுறது. ஸ்க்ரீனிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஏஜ் குரூப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 20 வயசு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாக்கா மோஸ்ட் லைக்லி இது மாதிரி லைஃப் ஸ்டைல்னால வர்றது, மூலம், மலவாயில் வெடிப்பு அதனால் இருக்கலாம். இதே வந்து 60ஓ 70ஓ இருந்தால் முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம இமீடியட்டாக என்ன திங்க் பண்ணணும், ஒருவேளை இது புற்றுநோய்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாமோ, அதனால் ஸ்க்ரீனிங் பண்ணிடணும் அவங்களுக்கு.